ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நிலவேம்பு பற்றி பார்க்க போகிறோம். இப்போ எங்கே எடுத்தாலும் நிலவேம்பு கஷாயம் நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது கவர்மெண்ட்டும் சரி, ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. அதே சமயம் நம்ம எந்த ஒரு ஏரியாவுக்கு போனாலும் அங்கே பொது நல சார்பாக எல்லாத்துக்குமே நிலவேம்பு கஷாயம் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு காரணம் மிகுந்த காய்ச்சலும் டெங்கு ஃபீவரும் பரவி வருது. அதுக்காகத்தான் மக்கள் எல்லாரும் ஒரு நலன் கருதி கொடுத்துட்ருக்காங்க. இந்த நிலவேம்பு கஷாயத்தில் என்னென்ன பயன்கள் இருக்குது, நம்ம என்னென்ன பலன்கள் நம்ம பெறுறோம், அதை பற்றி இப்போ நான் சொல்கிறேன். முதல்ல நிலவேம்பு அப்படின்னா அது ரொம்ப கசப்பு சுவையுடைய நீண்ட இலைகளையும் நாற்கோண வடிவில் அமைந்த தண்டுகளையும் உடைய ஒரு சிறு செடி தான் அது. தமிழ்நாட்டில் சமவெளி பகுதிகளில் தானே அது தானாகவே வளர்க்கிறது. செடி முழுமையும் மருத்துவ பயன் உடையது. ஆவார போன்ற வெளிரிய மஞ்சள் நிற பூக்களையும் அறையோடு படர்ந்து வளர்ற செடி தான் இந்த நிலவேம்பு செடி. தென் தமிழ்நாட்டில் நிறையவே காணப்படுது. நிலவேம்புனால என்னென்ன மருத்துவ பலன் இருக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த இலையே மருத்துவ பயன் உடையது. காய்ச்சலை சுத்தமாக இல்லாமல் போய்க்கிடும். பசியை உண்டாக்கும். தாது பலப்படுத்தல், முறைநோய் தீர்த்தல் ஆகிய பண்புகளை நிறையவே இருக்கு. இதை யாரெல்லாம் நிலவேம்பு கஷாயம் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னா, 7 வயது குறைவான குழந்தைகளுக்கு இந்த மருந்தை மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் தொடவே கூடாது. அதாவது 7 வயது கீழே உள்ள குழந்தைகளுக்கு டாக்டர் ஆலோசனை பண்ணிக்கிட்டு தான் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம அதை கொடுக்கணும். அதே போல் காய்ச்சல் வந்ததும் தொடர்ந்து வாந்தி, வயிற்று வலியால் கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இந்த மருந்தை கொடுக்கக்கூடாது. அதாவது காய்ச்சல் வந்தால் வாந்தி, வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு இது மாதிரி உள்ளவங்களும் இந்த கஷாயத்தை கொடுக்கவே கூடாது. மற்றபடி சகல காய்ச்சலுக்கும் நிலவேம்பு கஷாயம் நம்ம சாப்பிடலாம். அதை எப்படி நம்ம நிலவேம்பு கஷாயம் நான் எப்படி குடிக்கிறது, நிலவேம்பு கஷாயம் செய்யறதுக்கு என்னென்ன மூலிகள் தேவை, அதெல்லாம் இப்போ நான் சொல்கிறேன். நிலவேம்பு பொடி கடைகளில் விற்கும். நாட்டு மருந்து கடைகளில் நிலவேம்பு பொடி விற்கும். அதை ஒரு 10 கிராம் வாங்கி வச்சுக்கோங்க. பற்படாக்கம் சொல்லிட்டு அது ஒரு 10 கிராம் வாங்கி வச்சுக்கோங்க. விஷ்ணு கிரந்தைன்னு சொல்லிட்டு ஒரு 10 கிராம். அப்புறம் பூண்டு 2 பல், சுக்கு சிறியது ஒரு துண்டு, மிளகு 10 கிராம், திப்பிலி 3 மட்டும், திப்பிலி 3 எடுத்து வச்சுக்கோங்க. இவை அனைத்தையும் 250 மில்லி நீரில் நல்லா கொதிக்க வச்சுருங்க. அதோட 100 மில்லியாக சுண்டைய வத்த வச்சு காலை மாலை கொடுத்து வர அனைத்து விதமான காய்ச்சலும் நீங்கும். ரத்தத்தில் வெள்ளையணுக்கள் குறைந்திருந்தால் பப்பாளி பழ சாறை 2 ஸ்பூன் சேர்த்து நம்ம நிலவேம்பு கஷாயத்தோட குடிக்கலாம். நான் சொன்ன மெத்தடில் கஷாயத்தை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது 1/4 லிட்டர் தண்ணிங்க, 250 மில்லி தண்ணீரில் இதை எல்லாத்தையுமே போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த 1/4 லிட்டர் தண்ணியை 250 மில்லிகிராம் தண்ணியை 100 மில்லியாக மாற்றணும். அந்த கஷாயத்தை குடிக்கலாம். அதோட வெள்ளையணுக்கள் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க பப்பாளி சாறு இருக்குது பார்த்தீங்களா, அதை சேர்த்து கொள்ளலாம், சேர்த்து குடிக்கலாம். இது மலேரியா குணமாகும். நிலவேம்பு சகல காய்ச்சலுக்கு ஒரு நல்ல மருந்து. நிலவேம்பு சும்மாவே நம்மளும் எல்லாருமே குடிக்கலாம். அப்புறம் நிலவேம்பு பொடி செய்கிறாங்க பார்த்தீங்களா, அது எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டால், நிலவேம்பு, சுக்கு, பட்படாகம், வெட்டி வேர், விளாமிச்சை வேர், மிளகு, சந்தனம், சீந்தல் கொடி, திப்பிலி போன்ற 9 விதமான மூலிகைகள் இந்த நிலவேம்பு பொடியில் இருக்குது. இவை அனைத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா, திப்பியாக நல்லா அரைக்கப்பட்டு நிலவேம்பு பொடியாக நாட்டு மருந்து கடைகளில் விற்பாங்க. நிலவேம்பு பொடியை கஷாயமாக காய்ச்சி நம்ம பயன்படுத்த வேணும். ஸோ நிலவேம்புனாலே காய்ச்சலுக்கு உண்டான மருந்து தான். நிலவேம்பு கஷாயம் குடித்தா எல்லா விதமான சகல காய்ச்சலுக்கும் நமக்கு தீர்ந்துடும். உடம்புக்கு காய்ச்சலை போக்கி மருந்தாக நிலவேம்பு நமக்கு கஷாயம் நமக்கு பயன்படுகிறது. ஸோ நிலவேம்பு கஷாயத்தை பயன்படுத்தி இப்போ காய்ச்சல் எங்கே பார்த்தாலும் பரவி கிடக்கு. இந்த டயத்தில் நிலவேம்பு கஷாயம் எல்லாருமே கண்டிப்பாக குடிச்சு நம்ம உடம்பை நம்மளே பாதுகாத்துக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் டிப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.